ஒரு சின்ன செய்தி சொல்கிறேன். அருள்மிகு திருவக்கரை பக்ரகாளியம்மன் திருக்கோவிலில் பௌர்ணமி தினம் சிறப்பான நாளாக பக்தர்கள் நினைக்கிறார்கள். ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் பக்ரகாளியம்மனுக்கு சந்தன காப்பு அலங்காரம் செய்வார்கள். அன்று இரவு 12 மணிக்கு நடைபெறும் பூஜையில் பக்ரகாளியம்மன் சாந்த சுரூபிணியாக பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கிறார். இந்த பூஜையில் கலந்து கொண்டால் நினைத்த காரியம் கைகூடும். 3 மாத பௌர்ணமி இரவு பூஜையில் கலந்து கொள்பவர்களுக்கு மன நிம்மதியும் உடல் ஆரோக்கியமும் குடும்ப சேமமும் உண்டாகும். ராகு தோஷம் கேது தோஷம் உள்ளவர்கள் இத்திருக்கோவிலில் உளுந்து பைத்தம்பருப்பு போன்றவற்றை தானமாக கொடுத்தால் இந்த தோஷங்கள் நிவர்த்தி அடையும். அம்மன் கோவிலுக்கு அருகில் தீபலட்சுமி ஆலயம் உள்ளது. நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவர்கள் ராகு காலத்தில் திருவிளக்கேற்றி அம்மனை வணங்கி மாங்கல்யம் கட்டிவிட்டு வந்தால் விரைவிலேயே திருமணம் நடக்கும் என்பது உண்மை. பிறகு தம்பதி சமேதராக சென்று தீபமேற்ற வேண்டும். திருமணமாகி நீண்ட நாட்கள் குழந்தை இல்லாத தம்பதியர் ஆலயத்திற்கு வந்து இங்குள்ள தல விருட்சமான வில்வ மரத்தை வலம் வந்து அம்மரத்தில் தொட்டில் கட்டிவிட்டு சென்றால் அவர்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது அங்குள்ளவர்கள் நம்புகிறார்கள். குழந்தை பிறந்தவுடன் மீண்டும் குழந்தையுடன் வந்து நேர்த்திக் கடனை செலுத்த வேண்டும். இது எதனால் என்றால், சிவபெருமானின் ஆணைப்படி வக்ராசூரனின் தங்கை துன்முகியை வதம் செய்ய பார்வதி கிளம்பினாள். ஆனால் துன்முகி கர்ப்பமாக இருந்ததால் கர்ப்பிணியையோ அல்லது சிசுவையோ எந்த ஒரு சூழ்நிலையிலும் கொல்லக்கூடாது என்பது விதி. எனவே பார்வதி தேவி துன்முகியின் வயிற்றை கிழித்து அவள் வயிற்றில் இருந்த சிசுவை எடுத்து தன் வலது காதில் குண்டலமாக அணிந்து கொண்டாள். அதனாலேயே ஒவ்வொரு கர்ப்பத்தையும் காப்பவள் இந்த பக்ரகாளியம்மன். அருள் பெருக, ஆசி பெருக. நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.